சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று விடாது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா ஜென்ரேட்டர் இருக்கு எங்களுக்கு. ஜென்செட்டில் தான் ஓடினது இப்போவும். சுண்டல் விற்கிறவன், பஜ்ஜி விற்கிறவன், போண்டா விற்கிறவன், துணிமணி விற்கிறவன், அப்புறம் பரோட்டா மாஸ்டர், பரோட்டா கடையில், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில், எல்லா கடையிலையும் வசூல் நடக்குது. எல்லாம் அம்மா உணவத்து மூலமாக மருந்தும் வாங்கிட்டு போனீங்க. ஆனால் எங்களை மறந்துட்டீங்களே நீங்கள். மருந்து வாங்கி போய்ட்டு எங்களை மறந்துட்டீங்க நீங்கள். இங்கே ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எம்எல்ஏவை? பாருங்கள் எவ்வளோ குரல் வருது பத்திரிக்கை பாருங்கள். அவர் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் காணவில்லைன்னு சொல்லிட்டு. போனாவும் பார்க்க முடியல, வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி. உண்மையிலேயே ஒரு கருணை மனம் ஸ்டாலினுக்கு இருந்தால், இல்லை கருணை உள்ளே இருந்தால், கருணையான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் கஞ்ச பிசுனாரியான தான் குடும்பம் மட்டுமே வளமாக இருக்கிற அடிப்படையில் அவர் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை அரசுடைமையாக்கினாலே போதும், நாட்டு மக்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அந்த பெட்டி நேரம் ஏறும் தான் வரும். இப்போ பெட்டி எந்த பெட்டி அவர் ரூம் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கூட டாஸ்மாக் கூட விட்டு வைக்கல, அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது 25 வருஷத்துக்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவோட நல்லாசியோட தங்க மாதிரி இருந்த தொகுதி இன்றைக்கி தகர மாதிரி இந்த தர்தலை இங்கே ஆக்கிடுச்சு. இன்றைக்கி தகர மாதிரி ஆக்கிடுச்சு. தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணி தகுதி இல்லாத ஒரு சொறி நாய். இந்த உதவாநிதி ஒருத்தர் இருக்கார், அவர் அறவைக்காடு, ஒரு இம்மெச்சூர்டு. அந்த மங்கையின் படத்துக்கு யார் ப்ரொடியூசர், யார் ஃபைனான்ஸ்ன்னு பார்த்தா இந்த சாதிக்கின்ற கீர்த்தி சுரேஷ், கீர்த்திகா தயாரிக்கின்ற அந்த கீர்த்தி சுரேஷ் வந்துச்சா? பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் சரிப்பா, தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய பருப்பு ஒரு நாள் வேகப்பட்டு. திராவிடம் வெர்சஸ் திராவிடம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக உரையாற்றினாலும் நல்ல பல கருத்துக்களை இங்கே எடுத்து ஏம்பி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இனிய சகோதரர், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு அதிவேகமாக சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாமல், குறிப்பாக ராயபுரம் மனோவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பு சகோதரர் 2011 சரி 2016 சரி சட்டமன்ற தேர்தலிலே ராயபுரம் தொகுதியிலே கழகத்தில் சார்பில் நான் போட்டியிட்ட போது அவர் காங்கிரஸ் சார்பிலே போட்டியிட்டார்கள். ஆனால் அவர் இருந்த இடம்தான் தவறு. அவர் கழகத்தின் சார்பிலே அப்போதே இணைத்திருந்தால் புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் சொல்லி சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியிலே அவரை நிற்க வைத்து கண்டிப்பாக ராயபுரம் மனோ என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு துரதிர்ஷ்டம், அவர் 2 முறை போட்டிட்டு கூட ராயபுரத்தில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் கூட அவருக்கு ஒன்று வயதாகிவிடவில்லை. அவர் இன்னும் இளைஞராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். எனவே அவரை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலே அந்த வெற்றி வாய்ப்பு இழந்து பேருந்தை தவறவிட்டாலும் கூட இந்த தடவை நிச்சயமாக ராயபுரமனோ பேருந்தை தவற விடமாட்டார், நாங்களும் விடமாட்டோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே சுழன்று பணியாற்றுகின்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ அவர்களே மற்றும் என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய அருமை தம்பியாக நான் கருதி 1998 வாக்கிலே கழகத்துடைய மாணவரணி செயலாளராக பொறுப்பேற்ற போது அப்போது இதேதும் புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே நான் நேரடியாக மாணவரணிக்கு இளைஞர்களை நாம் முழுமையான அளவிற்கு பயன்படுத்த வேண்டும், அதற்கு பொதுவாகவே தமிழ்நாட்டை நாம் மண்டலமாக பிரிக்க வேண்டும், மண்டலமாக பிரித்து அதற்கு கழகத்திலே மாணவரணிக்கு இணைச் செயலாளர் துணைச் செயலாளர் பொறுப்புகள் போட வேண்டும் என்று சொன்னபோது
உடனடியாக அம்மா அவர்களும் இது நல்ல யோசனை, எனவே ஒரு பட்டியல் தாருங்கள் என்று சொன்னவுடன் நம்முடைய இளைஞர்களை, அது குறிப்பாக யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பல மாணவர்கள் அன்றைக்கு படித்திருந்த காலத்திலே அவர்கள் எல்லாம் மாவட்ட மாணவரணி செயலாளராக, கழகத்துடைய மாநில இணை துணை செயலாளராக அம்மாவிடத்திலே பரிந்துரை செய்து அன்றைக்கு அம்மா அவர்களும் அன்றைக்கு அந்த பணியை செய்வதற்குரிய அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அந்த வகையில் நான் பரிந்துரை செய்தவர்கள், அது என்னுடைய கைராசியிடம் தெரியாது, முக்கால்வாசி பேர் சட்டமன்ற உறுப்பினராகவும் முக்கால்வாசி பேர் எல்லாருமே அமைச்சராகவும் கூட ஆகிவிட்டது எனக்கு ஒரு பெருமை. அவர் பல கட்டங்கள் சொல்வார்கள், அண்ணன் அன்றைக்கி வந்து மாணவரணி இருக்கும்போது அம்மாட்ட முன்னிலைப்படுத்துறீங்க, இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்க அமைச்சராக இருக்குன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு பெருமை. அதே நேரத்தில் இன்றைக்கும் கூட நம்முடைய பாபு பொறுத்தவரை அன்றைய கழக மாணவரணி துணை செயலாளர் பொறுப்பு போடப்பட்டு அவருடைய திருமணத்தை நானே அவருடைய வேலூர் மாவட்டத்திற்கு சென்று நடத்தி வைத்து இன்றைக்கு அவர் குடும்ப ரீதியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்க நிலையிலே அவர் ஒருவர் மட்டும்தான் அரசியலிலே ஒரு அரசு பொறுப்பு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எப்போது பார்த்தாலும் பாபு சொல்வேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, கண்டிப்பாக அந்த எதிர்காலம் நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் நல்ல அரசு பொறுப்புகளெல்லாம் கூட நிச்சயமாக வருகின்ற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் என்று நான் அந்த தகவலை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே அந்த அடிப்படையிலே உழைப்பவர்களுக்கு அந்த உயர்வை தருகின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்து சொல்லி, நம்முடைய வட்டத்தில் ஒரு சவால்களை மேற்கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வட்டங்களில் கழகம் ஒரு மகத்தான அளவிற்கு ஒரு வெற்றியை ஈட்டும், இரட்டை சின்னம் அதிகமான வாக்குகளை பெறும் என்ற வகையிலே சபதம் ஏற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள், சும்மா சொல்ல சபதம் ஏற்றிருக்கீங்க நீங்கள். முக்கியமாக அவர் கூட்டம் நடத்துவதற்கு நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஊர் கூடி ஒன்று சேர்ந்தால்தான் அந்த தேரை நாம் நகர்த்த முடியும். அந்த வகையில் இந்த மாநாடு போல இந்த கூட்டத்தை என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் கோபி ஏற்பாடு செய்தாலும் கூட அவரோடு சேர்ந்து கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆர்பி ராஜேஷ், சுரேஷ், வீரமணி, குமார், அசோக், ஆர் செல்வம் மற்றும் லிஸ்ட் எங்கே எடுப்பா, ஜேம்ஸ் ராஜ், மின்னல் கார்த்திக், மாதவன், முருகன், இதிலே நான் குறிப்பிட்ட அத்தனை பேருக்குமே கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து நடத்தி நம்முடைய மனோ சொன்னது போல திருட்டு திமுக, அருமையான ஒரு திருட்டு திமுக, அந்த திருட்டு திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் சபதம் மேற்கொண்டு 11 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிய தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். எனவேதான் அந்த ஒரு அடிப்படையிலே அவர் சொன்னார் கருத்து மின்சாரத்தை பற்றி, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று விடாது, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று விடாது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா ஜென்ரேட்டர் இருக்குது, எங்களுக்கு ஜென்செட்டில் தான் ஓடினது. இப்போவும் நம்ம தெரிஞ்ச நண்பர் வீட்டில் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மின்சாரத்தை, எவ்வளோ வேணாலும் நாங்கள் பணம் கொடுத்துறோன்னா அவங்களும் சரி தாராளமாக நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மின்சாரத்தை மின்சார வாரியம் மூலமாக இன்றைக்கி ஓடிட்டு இருந்தது. ஆனால் அது கூட இந்த விடியாத அரசுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-700 மீட்டருக்கு கூட்டம் அலைமோதிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலை, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். திமுக கூட அவங்க பிறந்தநாள் விழா கொண்டாடுவாங்க, 1ஆம் தேதி வருது, அது நான் ஒரு பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் வசூல் வேட்டை இப்போ நடந்துட்டுருக்குது. சுண்டல் விற்கிறவன், பஜ்ஜி விற்கிறவன், போண்டா விற்கிறவன், துணிமணி விற்கிறவன்,
அப்புறம் பரோட்டா மாஸ்டர், பரோட்டா கடையில், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில், எல்லா கடையிலையும் வசூல் நடக்குது. அப்படி வசூல் செய்து அவருடைய தலைவர் பிறந்தநாள் ஒரே நாள் கொண்டாடிடுவாங்க. ஆனால் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, அந்தந்த தேதிகளில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா. இன்றைக்கு நம்முடைய சகோதரர் கோபி அவர் கட்டிங் போல, கலெக்ஷன் போல தன்னுடைய சொந்த செலவிலிருந்து தன்னுடைய தாய் தங்கத்தாரகை பொன்மனத் தலைவி வாழும் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா. நம்மால் முடிந்த அளவிற்கு அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவிலே நாம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கூட இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு அடிப்படையில் ஆட்சியிலே இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு மக்களை மறவாத இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராயபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா ஒரு வாழும் சகாப்தம். தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். ஒரு சகோதரி ஒரு +2 படிச்சிருந்தா 25,000 ரூபா, ஒரு சகோதரி டிகிரி முடிச்சிருந்தா 50,000 ரூபா, +2 படித்த சகோதரிக்கு 25,000 கொடுத்து 1 சவரன் நகை, 1 சவரன் தங்கம். டிகிரி படித்த சகோதரிக்கு 50,000 ரூபா 1 சவரம் நகை. அப்படியானால் ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் 75 ரூபாய் வாங்கிய பெற்ற கொடுத்த ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பயனாளிகள், 10 லட்சம் குடும்பங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு தாலியை தந்தவர் நம்முடைய தங்கத்தாரைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 10 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் கிட்டத்தட்ட 7.5 டன் தங்கம். ஒரு டன் தங்கம் இல்லை, 1 கிராம்னா 8 கிராம்னா எவ்வளோ? 1 சவரமா? 8 கிராம் 1 சவரம். அப்போ 1 கிலோவுக்கு எத்தனை சவரம் வரும் பார்த்துங்க. அப்போ 1000 கிலோ. அப்போ 1000 × 7,000 கணக்கே வரல எனக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.5 டன். 7.5 டன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு லாரி இருக்கு இல்லையா, 10 டன் லாரி. அந்த லாரியில் 3/4 பாகம் தங்கம். எத்தனை பாகம் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த புரிகிற பாஷையில் தான் சொல்லணும். 3/4 பாகம் தங்கம். அந்த தங்கத்தை கொடுத்து அழகு பார்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு அந்த திட்டம் க்ளோஸ். அம்மா உணவகம் நம்ம கொரோனா காலத்தில் அம்மா உணவகத்து மூலமாக எவ்வளோ தூரம் செஞ்சோம். மருந்து கொடுத்தோம், வாழைப்பழம் கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம், சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போட்டோம். கட்டணம் கூட கார்பரேஷன் கொடுக்கல. அந்த தொகுதியில் இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ ராயபுரம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் திருவிக்கனாரம் மாவட்ட சண்டை அடிப்படையில் நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஆனால் நம்ம உயிர் வாழன்றதுக்காக அன்றைக்கி மருந்தும் கொடுத்து இல்லையா, அன்றைக்கி எல்லாம் அம்மா உணவகத்து மூலமாக மருந்தும் வாங்கிட்டு போனீங்க. ஆனால் எங்களை மறந்துட்டீங்களே நீங்கள். மருந்து வாங்கிட்டு போய்ட்டு எங்களை மறந்துட்டீங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க இன்றைக்கி. சரி, அது நம்முடைய தொகுதிக்கு இந்த ஆட்சியில் என்ன சலுகை வந்திருக்கு? இங்கே திருமண திசையெல்லாம் பார்த்தா நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனால் நம்முடைய கட்டடம் தெரியும். அதே போல் பால்வாடியிலேருந்து சத்துணவு கூடத்துலேருந்து பூங்காக்கள்லேருந்து எல்லாமே நம்முடைய சட்டமன்றத்தில் அரசு நிதியும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை நாம் பெற்றதுக்கு தந்தோம். ஆனால் இந்த விடியாத ஆட்சியில் இங்கே ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எம்எல்ஏவை? பாருங்கள் எவ்வளோ குரல் வருது பார், பத்திரிக்கை பாருங்கள். அவர் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் காணவில்லைன்னு சொல்லிட்டு. அவர் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் தெரியாது. அவர் ரியல் எஸ்டேட் தான். அவர் தொழிலே ரியல் எஸ்டேட். அதனால் அவர் வீட்டுக்கு யாராவது போயிருக்கீங்களா? இப்போ என் வீட்டுக்கு வந்தேன்னா சங்கீதாவில் நீங்கள் சாப்பிட்டு போயிருப்பீங்க. ஒரு நாளாவது
இந்த எம்எல்ஏ ஒரு ஒரு 100 ரூபா கொடுத்து இந்தாம்மா நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எம்எல்ஏ. ஆளும் பார்க்க முடியல, போனாவும் பார்க்க முடியல, வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி, சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அரண்மனை மாதிரி வீடு. இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட 33 மாதத்தில் அவ்வளோ கோடியாக சம்பாதிச்சு ரியல் எஸ்டேட் தொழில் வருது. மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாம். ஒரு வெள்ளம் வருது, என்ன இப்போ அவ்வளோ கோடி பணம் வச்சுருக்கீங்களே. நாங்கள்லாம் என்ன பண்ணோம் வெள்ள காலத்தில், கொரோனா காலத்தில் மூட்டையாக அரிசி கொடுத்து 50,000 குடும்பங்களுக்கு அரிசி கொடுத்த இயக்கம் அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இங்கே வருவாங்க, ஒரு டிஎம்கேக்கு ஒரு 10 பேர் 20 பேர் கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. குண்டூசி கொடுத்தா கூட சரி, எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பலன் போகணும்னு சொல்லிட்டு கட்சி பார்க்க மாட்டோம். நீ வந்து இந்த கட்சி, நீ இந்த கட்சி, நீ இந்த கட்சின்னு பார்க்க மாட்டோம். பொதுமக்கள் வெள்ளத்தில் பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அரிசி, எண்ணெய், பருப்பு, உளுந்து எல்லாமே கொடுத்த இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்றைக்கி மழை பெஞ்சுது. நம்ம ஆட்சியில் வந்து அம்மா இருக்கும்போது 2015 வந்தது பெரிய மழை. எவ்வளோ கொடுத்தோம்? 5000 ரூபா கொடுத்தோம். யாருக்குமே கஷ்டம் இல்லை. அதுவும் பேங்க் மூலமாக கொடுத்துட்டோம். நீங்கள் ரேஷன் கடை கூட வரானுங்க. 2015 5000 ரூபா எவ்வளோ மதிப்பு? இப்போது 6000 ரூபாய் என்ன மதிப்பு? 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 9 வருஷம் ஆகுது. அப்போ 9 வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு உண்மையிலேயே ஒரு கருணை மனம் ஸ்டாலினுக்கு இருந்தால், இல்லை கருணை உள்ளே இருந்தால், கருணையான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? 2015 அம்மாவுடைய அரசில் 5000 ரூபா கொடுத்தாங்க, நான் 15000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு நல்ல மக்களை வந்து உணர்ந்த முதலமைச்சர் சொல்லலாம். ஆனால் கஞ்ச பிசுனாரியான தன் குடும்பம் மட்டுமே வந்து வளமாக இருக்கின்ற அடிப்படையில் அவர் குடும்பத்தில் இருக்கிற சொத்தை வந்து அரசுடைமையாக்கினாலே போதும், நாட்டு மக்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஜானா வந்து முழுமையாக நிரப்பிடலாம். ஆனால் அவங்களுடைய குடும்ப கஜானா தான் நிரம்புது ஒழிய நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அது கூட நிறைய பேருக்கு கிடைக்கல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது 5000 ரூபா, அதுக்கு வந்து என்னென்னா 6000 ரூபா, அது 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அம்மா 5000 ரூபா கொடுத்தா நான் ஒரு 1000 ரூபா போட்டு விடுவேன். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க, 1000 ரூபாய்த்து கொடுக்குறாங்க. ஏன் அது 15000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல? ஒரு வீட்டில் எத்தனை பேர் வெள்ளத்தில் எத்தனை பேர் நம்முடைய இது பனமர் தொட்டியிலேருந்து, ஜிஎம்பேட்டையிலேருந்து, காசிமேடு குப்பத்துலேருந்து, மஸ்தான் கோயிலேருந்து, ஈஸ்ட் சிமெண்ட் ரோடு, வெஸ்ட் சிமெண்ட் ரோடு, போஜராஜ நகர், அப்புறம் ஸ்டான்லி நகர், எம்எஸ் நகர், அதுக்கப்புறம் வந்து இது எல்லா நகரம் ஒன்றும் சொல்லணும்னா அது அடிக்கடி போகலாம் தொகுதியே. ஆனால் நம்ம 25 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், ஒரு கரண்ட்டு கட்டு இருந்ததா சொல்லுங்கள் நீங்கள்? மழை காலத்தில் வீட்டில் அடுப்பு எரியும். மற்ற தொகுதியிலாவது கூட அது கொஞ்சம் வெள்ளம் தண்ணி நிற்கும். ஆனால் ராயபுரத்தில் கால் கூட நனையாத அளவுக்கு தண்ணி நிற்காத தொகுதியாக உருவாக்கி கரண்ட்டு கூட கட்டாகாமல் பார்த்துக்கின ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. இந்த படுபாவி வந்தானுங்க, துரதிர்ஷ்டம். இதனால் என்னாச்சு? பாவம் எல்லா வீட்லேயும் தண்ணி போயிட்டு, மழை வெள்ளம் போய் எவ்வளோ கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, துணிமணி போச்சு, சர்டிஃபிகேட் போச்சு, எல்லாமே போச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு சேதம் பார்த்தா கிட்டத்தட்ட 40,000த்துக்கு மேலே 30,000த்துக்கு மேலே சேதம். ஆனால் கொடுத்தது 6000 ரூபா. யானை பசிக்கு சோளப்பொரின்ற அடிப்படையில் கொடுத்தாங்க. அதுவும் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. கிடைக்காதவங்களுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின்? எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதி கொடுங்க, அப்ளிகேஷன் பார்த்து நாங்கள் வந்து விசாரிப்போம். அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, வேறு வந்து அவங்க சொந்த வேலையாக போய்ட்டு ஊருக்கு போய்ட்டு வருவாங்க. இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரி வருவாங்கன்னு சொல்லி நம்ம வேலை வெட்டியில் விட்டுட்டு கதவை திறந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம சொல்லுங்கள். வரவே இல்லை சுத்தமாக. பார்த்தாங்க மக்கள். நான் 5 நாளாக வெயிட் பண்ணி பார்த்தா அவன் குழம்பும் போச்சு. இனிமேல் இந்த அரசாங்கத்தை நம்பி பயன் இல்லை, நம்ம வேலையை நாம் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் தெரியுமா? 5.5 லட்சம் பேர் மனு வாங்கினாங்க. அந்த மனுவுக்கு வந்து இன்றைக்கும் வந்து தீர்வு கிடைக்கல. மனுவுக்கு இன்றைக்கும் தீர்வு கிடைக்கல. அப்புறம் இதே ராயபுரத்துக்கு வந்தோடனே ஸ்டாலின் சென்ட் பீட்டர்ஸ்குள்ளே தான் உட்கார்ந்தார் நினைக்கிறாங்க.
உட்காந்து சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸ் விற்பேன், எது ஒரு பெட்டி விற்பேன், அந்த பெட்டியில் உங்களுடைய குறைங்கள்லாம் போடுங்க, அந்த பெட்டி நேரம் என் ரூம் தான் வரும். இப்போ பெட்டி எந்த பெட்டி அவர் ரூம் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த பெட்டி போகுது, எந்த பெட்டி போகுது, எந்த பெட்டி போகுது? இந்த பெட்டி போல, இந்த பெட்டியும் காணா போச்சா, பெட்டிஷனும் போச்சு, பெட்டியும் காணா பெட்டிஷனும் போச்சு. சரி, பெட்டியும் காணா பெட்டிஷனும் போச்சு. இன்னொன்று சொன்னார் பாருங்க, கோட்டையில் தான் இருப்பேன் நான், கவலைப்படாதீங்க, நீங்கள் நேராக என் ரூமுக்கு வந்துடலாமா? ஏமா நான் கேட்குறேன், இங்கே 5000 பேர் 3000 பேர் வந்திருக்கீங்க, யாராவது உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபா பரிசு தரேன், யாராவது நேரடியாக சொன்ன மாதிரி கோட்டைக்கு போய் நேரடியாக போய் பார்த்தவங்க யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லைன்னு தான் கையாட்டுறாங்க, இல்லைன்னு தான் கையாட்டுறாங்க. அப்படி மக்களை வஞ்சித்து போலியான வாக்குறுதிகள் கொடுத்து சொத்து வரி, வீட்டு வரி, வாடகை கட்டணம், இப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து ஏற்றிட்டு இன்றைக்கி கஜானா நிரப்பிங்க. கூட டாஸ்மாக் கூட விட்டு வைக்கல, அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது இன்றைக்கி எல்லாம் குடிக்கிற குடிமகன்லாம் திட்டுறான், வாடா உன்னை எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கழுவி ஊற்றுறாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து 30,000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி ரூபாய் வந்து இதில் வந்து வர இப்போ ஏற்றம், அதாவது விலைவாசி ஏறிட்டுருக்கு. அதை வந்து சாப்பாடு அரிசி எவ்வளோ இன்றைக்கி 70 ரூபாய் இன்றைக்கி சாப்பாடு அரிசி இன்றைக்கி கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி. அதை கட்டுப்படுத்துறது நடவடிக்கை எடுத்தியா இன்றைக்கி? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டு அரிசி ஏற்றம், ரேஷன் கடையில் பொருள் எதாவது கிடைக்குதா? சரி, என்ன சொன்னீங்க ரேஷன் கடையில் தேங்காய் தருவீங்க இல்லையா? நீங்கள் தேங்காய் கொடுத்தாங்களாம்மா இன்றைக்கி? ரேஷன் கடையில் தான் பொருள் எதாவது கிடைக்குதா இன்றைக்கி? அதுவும் கிடைக்கல. சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக மோசம், எந்த பணியும் மேற்கொள்ள. இங்கே ராயபுரத்தில் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குண்டும் குழியுமாக இருக்குது. யாராவது இப்போ உண்மையிலே சொல்கிற வருத்தப்பட்டு பிரசவம் பார்க்குறவங்க போனால் கூட கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்குது ரோடு, சாலை. இப்படி வந்து ஒரு மோசமாக நம்ம ஆட்சியில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அம்மாவோடைய நல்லாசியோட தங்க மாதிரி இருந்த தொகுதி இன்றைக்கி தகர மாதிரி இந்த தர்தலை இங்கே ஆக்கிடுச்சிங்க. இன்றைக்கி தகர மாதிரி ஆக்கிடுச்சிங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தொகுதியில் வந்து எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி கிடையாது. சட்ட ஒழுங்காக சொல்ல முடியாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசம். எப்போ பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதுதான் அன்றாடமாக இன்றைக்கி செய்தித்தாளில் வைக்கிறது. ஒரு பக்கம் அதுன்னா இன்றைக்கி தேர்தல் வாக்கு நிறைவேற்ற சொல்லிட்டு ஆசிரியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வந்து போராடக்கூடிய நிலைமை. இப்போ சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி ஆசிரியர் போராடுறாங்க. இன்றைக்கி வருவாய்த்துறை ஊழியர் போராடுறாங்க. இன்றைக்கி அரசு ஊழியர் பென்ஷன் எங்களுக்கு வேணும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்க சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க, அதை நீங்கள் நிறைவேற்ற சொல்லி இப்போ அவங்க போராடுறாங்க. இப்படியெல்லாம் போராடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடே இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்தியாவே தலை குனியக்கூடிய அளவிற்கு நம்ம தமிழனுடைய அந்த தலைக்குனிவு. ஏற்கனவே ஒரு தலைக்குனிவு வந்து ராஜா ஆண்டிப்பட்டி ராஜா, அந்த ராஜா தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணி தகுதி இல்லாத ஒரு சொறி நாய். இந்த சொறி நாய் அன்றைக்கி இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மானத்தை வாங்கிடுச்சு. 1,86,000 கோடி செலவு பண்ணி வேஷ்டி கட்டினா டெல்லியில் மரியாதை இருக்கும். அந்த அந்த ஒரு மரியாதையை இழக்க செய்ய திமுக. அந்த ஒரு வகையில் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு நாளில் சாதிக்கின்ற ஒரு டெல்லியில் மாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய்க்கு கஞ்சா. அவர் யார் அப்படின்னு பார்த்தா திமுகவில் அயலகம் ஒரு அயலகத்துறைன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடைய நலன்ற அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த துணைத் தலைவர் பொறுப்பு வந்து கட்சியில் கொடுத்துருக்காங்க. அவர் போய் டிஜிபியை பார்க்குறாரு. அவர் வந்து யாருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு? உதயநிதி, இந்த உதவாநிதி ஒருத்தர் இருக்கார், அவர் அறவேக்காடு, ஒரு இம்மெச்சூர்டு, ஒரு புத்தி இல்லாத, ஒரு எழுதி கொடுக்குறத பேசிட்டு போகிற ஒரு அறவேக்காடு உதயநிதி. அந்த அறவேக்காடு உதயநிதியுடைய மனைவி யார்? கீர்த்திகா. அந்த கீர்த்திகா ஒரு படம் எடுக்குது, மங்கைன்னு ஒரு படம். அந்த மங்கையின் படத்துக்கு யார் ப்ரொடியூசர், யார் ஃபைனான்ஸ்ன்னு பார்த்தா இந்த சாதிக்கு. அப்போ இந்த சாதிக்கு வந்து
கருணாநிதி குடும்பத்தில் ஒரு சார்ந்தவங்க ஒரு ஸ்டாலினுடைய மருமகள் வந்து படம் எடுக்குதுன்னா அப்போ இவர்களுக்குள்ள தொடர்பு என்ன? அதுதான் இப்போ நாட்டு மக்களுடைய கேள்வி. நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. ஒரு சமுதாயத்தை சீரழித்து, மாணவர்களை சீரழித்து, இளைஞர்களை சீரழித்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வந்து ஒரு போதை மாநிலமாக உருவாவதற்கு வேண்டிய அளவிற்கு வந்து இந்த சாதிக்க அவருடைய கூட்டாளிகள் இன்றைக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாக இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து இந்த கஞ்சாவை கடத்துகிறான்னு சொன்னால், இதை மனோ சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு டிஜிபிட்ட போய் அவர் வந்து அவார்டு வாங்குறாரு. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் மருமகள் தயாரிக்கின்ற கீர்த்திகா தயாரிக்கின்ற அந்த கீர்த்தி சுரேஷ் வந்துச்சா, அதுவும் ஒன்று. நிறைய அவருக்கு நிறைய அவர் பாரு கிரீன்வேஸ் ரோடில் அவருடைய கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. கிரீன்வேஸ் ரோடில் அவர் வீட்டுக்குள்ளே யார் போகக்கூடாது, போகிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டுருவேன். கேமரா போட்டு வைக்க வேண்டியது தானே, ஏன் கேமரா ஆஃப் பண்ணுறேன்? சரி, நிறைய பேரில் அவங்க ஒன்றுன்னு வச்சுக்க, அது வேறு விஷயம். நான் அது பர்சனலாக போக விரும்பல. அந்த மாதிரி அதை கீர்த்திகா வந்து அவங்க படம் எடுத்து ப்ரொடியூசர்னா அப்போ வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து பேக்ரவுண்டு விசாரிக்க வேண்டிய கரெக்டாக யாருக்கு இருக்குது? அரசு பொறுப்பில் இருக்கீங்க, விசாரிக்க வேணாவா? விசாரிக்காமல் அவங்கள ப்ரொடியூசர் இருப்பார். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? இப்போ அது டெல்லியில் மாட்டின சாதிக்கு அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மாஃபியா கேங் வச்சு எந்தெந்த நாட்டில் இவருக்கு தொடர்பு இருக்குது, இந்தியாவில் யாருக்கெல்லாம் இவர் வந்து பணம் முதலீடு பண்ணியிருக்காரு, அதில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் குடும்பத்துக்கு இப்போ சொல்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகைகளுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ ப்ரொடியூசராக வந்து அவர் பணம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை எப்படி வந்து ஒரு லேஸில் வந்து ஒரு சட்டம் விடும்? கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா அதற்கு ரா என்ற அமைப்பு, ஏன்னா சிபிஐ வந்து வெளிநாடு போக முடியாது, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் போக முடியாது, அதே போல் இன்கம் டேக்ஸ் போக முடியாது. ஆனால் ரிசர்ச் அனாலிசிஸ் விங் நாட்டினுடைய இந்த ஒருமைப்பாடு நாட்டினுடைய ஒருமைப்பாடு மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் வந்து முழுமையான அளவிற்கு அந்த பணம் வந்து யாருக்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து கொடுத்தார்கள் என்பது இன்டர்நேஷ்னலில் கொடுத்தாங்களா, நேஷனல் லெவலில் கொடுத்தாங்களா, ஸ்டேட் லெவலில் கொடுத்தாங்களா என்பதை முழுமையாக கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுதந்திரமான ரா அமைப்பு அது வந்து விசாரித்து நாட்டு மக்களுக்கு உண்மை நிலையை தெரிவிக்க வேண்டும். அதாவது தப்பிக்க முடியாது. திமுகவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அண்ணாமலையும் கடை வச்சு பார்த்தாரு, யாரும் வரல. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ பேசிட்டு போயிட்டார். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட். அதையா சொல்ல வேண்டியதானே? ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா ஆனால் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய அரசு தானே வந்து எடப்பாடியார் வந்து இன்றைக்கி ஆண்டிட்டு இருந்தார். அதையா சொல்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு மனசு வரல. அதனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா அம்மாவும் தலைவரும் எடப்பாடி. ஓகேவா? சரி, நான் கேட்குறேன், இனிமேல் பொறுத்தவரை தமிழ்நாட்டை ஒன்று தெரிஞ்சுக்கணும். பிஜேபி அதாவது 1989 கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் நம்ம எல்லாம் ஆளாக்கி பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்த்தி இன்றும் தெய்வமாக வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு தெய்வம் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நிற்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட தலைவர் 1987 இறந்த பிறகு எலெக்ஷன் நடக்குது. தலைவர் மறைக்கு பிறகு எலெக்ஷன் நடந்த பிறகு எல்லாம் தனித்தனியாக நிற்கிறோம். தனியாக நின்று அப்போ ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 20 முறை கூப்பிட்டு வந்தார். எத்தனை முறை? 20 முறை கூப்பிட்டு வந்தார். அவரும் என்னென்னா ஸ்டண்ட் அடிச்சு பார்த்தாரு. குடிசுக்குள்ளே போகிறது, சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஆதிராவோட வீட்டில் போய் டீ சாப்பிட்றது, அதே போல் வந்து என்னென்னவோ ஸ்டண்ட்டு பல்ட்டிலாம் அடிச்சு பார்த்தாரு. வச்சுக்க மறைஞ்சிட்டார், அவரை பற்றி பேசக்கூடாது. ஆனாலும் காங்கிரஸால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சுதா? ஏதோ கொஞ்சம் சீட் எடுத்தாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்க. நான் அதுக்காக தான் சொல்கிறேன். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் சரிப்பா, தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய பருப்பு ஒரு நாள் வேக போட்டு ஒரு நாள் வேகாது. தேசிய கட்சிக்கு இனி தமிழ்நாட்டில் இடம் இல்லை. 1967 க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றைக்கு வந்து அன்றைக்கே தேசிய இடம். இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் வெர்சஸ் திராவிடம், நோ தேசிய கட்சிகள்.
அதனால் ரொம்ப நேரம் கூட தாய்மாரெலாம் இருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து வீட்டுக்கு போய் சேரணும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்கள் குறிப்பாக கோபி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.